ஹாய் கைஸ், வெல்கம் டு யாத் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் த பேரிஸ் ப்ரிசன்ட்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி ரெகுலரான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்டிங்லேயே வழியை மறைச்சிட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. எப்படி கைஸ் போகிறது? அதனால் கீழே விழுந்துட்டேன். ஆனால் நம்ம அதையும் தாண்டி வந்துட்டோம். அப்புறம் இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஸ்டோரியெலாம் ஒன்றும் இல்லை. இந்த கேம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கோம். அந்த ஜெயிலேருந்து நம்ம தப்பிக்கணும். அதுதான் இதோட கேமு. அது எப்படிலாம் தப்பிக்கணுங்கிறதான் நான் விளையாடி எடுத்து போட்டிருக்கேன். நிறையா ஜம்ப் ஸ்கேர், அப்ஸ்ட்ரக்கிள்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. தான் இந்த மாதிரி குதிச்சா அங்கே போய் ஷார்ப்பான முள்ளில் போய் மாட்டிக்குவோம் கைஸ். மாட்டோம் அவுட் ஆயிடுவோம். கந்து கரெக்டாக 2 வாட்டியே அவுட் ஆகிட்டேன். இது ரொம்ப ஈஸி கைஸ். ஆனால் நான் கரெக்டாக இந்த மாதிரி வீடியோ போகும்போது தான் இவ்வளோ அவுட் ஆவேன். வேறு எதுக்குமே அவுட் ஆக மாட்டோம். ஒரே அட்டெம்ப்டில் போயிடுவேன். ஓகே, அடித்து உடைக்கணும். இது வேறு அடித்து உடைச்சாச்சு. ஐயோ, இவன் வேறு துரத்துவானே. துரத்துறதுக்காட்டியே நின்றுட்டுருக்கான். இவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும்பா. இப்போ ஃபஸ்ட்டு போய் அந்த பட்டனை ஆன் பண்ணுங்க. அதுக்காகவே ஒரு வாட்டி அவுட் ஆகணும். இந்த பட்டனை ஆன் பண்ணால் தான் நம்மளால் மேலே போயிட்டு வழி ஓப்பன் ஆகும். இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே இந்தாண்டு திரும்பினீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். அது மேலே ஏறி போயிட்டு ஏரோ மார்க் காட்டுற இடத்துக்கு போயிடலாம். போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வே இருக்கும். அப்புறமேட்டு அவன் துரத்த மாட்டான் பின்னாடி. இந்த இதில் ஜம்ப் பண்ணிட்டிங்கன்னா என்னாலும் ஜம்பே பண்ண முடியல. ஓகே கைஸ், வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். பட்டன் எதுக்குன்னா இந்த ரூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் அந்த பட்டன் கிளிக் பண்ணேன். அப்புறம் இது எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஷவல் மாதிரி இருக்கும்ல, ஏரோ மார்க் போட்டிருக்கு. அந்த ஷவல் எடுத்துகிட்டு இந்தாண்ட சென்டரில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூமை திறந்தீங்கன்னா நான் ஷவல் எடுத்து குழி தோண்டுற மாதிரி இருக்கும். குழி தோண்டியாச்சு. லாவாவில் விழுந்தா கருகி போயிடுவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டோம். இதுவே குதிக்க ஒன்று அவ்வளோதான், குதிச்சிட்டேன். லாவாலேயே குதிச்சிட்டேன். ஓகே, 1 2 3 ஜம்ப்பு. அப்பாடா, ஜம்ப் பண்ணிட்டேன் கைஸ். வவ்வாலு பேட்டை பார்த்தாலே ஆகாதுங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் பேட்டை பார்த்துட்டே எங்கள் வீட்டுக்கு நிறைய பேட்டு வரும். அது பார்த்துட்டு பயப்பட மாட்டேங்கிறவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த உருண்டையாக உருட்டிகிட்டே போயிட்டுருக்கு கைஸ். இதில் மாட்டினோன்னா அவ்வளோதான், பீஸாக போயிடுவோம். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி ஒரு இடமா பார்த்து தந்துருக்காங்களே, அதுவே சந்தோஷம்தான். இப்போ இந்த ஏரியில் போகணுமா? ஏறிடலாம். இப்போ இவன் இருக்கானா, இவன் வேறு துரத்துவாங்க. இவங்கிட்டேயும் அவுட் ஆகணுமா? இது போயிட்டு இங்கே இந்த வால்வை ஓப்பன் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும். இவங்கிட்டேருந்து இது பண்ணவே ரொம்ப போதும் ஆயிடும். நிறைய வாட்டி இதெல்லாம் அவுட் ஆகிருக்கேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் ஆடும்போது. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா தும் வரல. ஏன்னா வர முடியாதுன்ட்டாங்க. ஓகே, போயாச்சு வெற்றிகரமாக. இப்போ இதை ஓப்பன் பண்ணோன்னா மேலே போவோம், லிஃப்ட்டு மாதிரி குதிப்போம். எப்படியாவது நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இதுதான் எனக்கு இருக்கல ரொம்ப பிடிச்ச டாஸ்க்கு.
இந்த எனர்ஜி ட்ரிங்கை மட்டும் குடித்தோன்னு வைங்களேன், இப்போ என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். எப்படி பறக்கிறோம், பறந்தே ஆகுறோங்கிற மாதிரி இருக்குது. ஒரே அட்டம்ப்டில் போயிடுங்க. எனக்கு இந்த டாஸ்க் விளையாடவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். அதனாலவே இது நிறையா வாட்டி விளையாடிருக்கேன். இந்த பேரிஸ் பிரிசன் ரன் கேம் மட்டும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரோப்ளாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் தான் விளையாண்டேன். ஆக்சுவலி இந்த கேம் விளையாடல, ஸ்டீல் த பிரெயின் ராட்டுன்னு விளையாண்டேன். அப்புறமேட்டு தான் இந்த கேம் செகண்டாக விளையாண்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால விளையாண்டேன். ரோப்ளாக்ஸில் எக்கச்சக்கமான கேம் இருந்துச்சு, எல்லாமே எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, அதையும் விளையாடுவோம். அப்புறம் லேடர் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி எனக்கு லேடர் கேட்பாங்க தெரியும், ஆனால் லேடர் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. ஓகே கைஸ், வந்துட்டோம். இங்கே வச்சிடலாம் கைஸ். பார்த்து வேறு வைக்கிறதுக்கு வேறு ஒரு வேளை தப்பாக லேடர் எங்கேயாவது வச்சிட்டோம்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வைக்கணும். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எகிரி இதை பிடிக்கணும் கைஸ். பிடிச்சாச்சு. ஓகே, இது வேறு காற்று கொஞ்சம் கையை ரிலாக்ஸாக விட்டால் கூட காற்றுல அடிச்சுட்டு போய் அவுட் ஆயிரும் கைஸ். கீழே பார்த்தீங்களா எவ்வளோ முள்ளாக இருக்குன்ட்டு. முன்னாடி போகிறவ குதிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கா. ஓகே கைஸ், நம்ம எப்படியாவது கடந்து போயிட்டோம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்காத டாஸ்க்கு கைஸ். எப்போவுமே நான் அவுட் ஆயிடுவேன். ஒரு வாட்டியாவது இதில் அவுட் ஆயிருப்பேன். ஒரே அட்டம்ப்டில் போகவே மாட்டேன் நான். எத்தனை வாட்டி அவுட் ஆகுங்க நீங்களே பாருங்கள் கைஸ். நிறைய வாட்டி இதில் அவுட் ஆயிடுவேன். இப்போ போய் நல்லபடியாக போயிட்டுருக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரே அட்டம்ப்டில் போயிடுவோம் சூப்பர்னு பார்த்தா இப்போ அவுட் ஆகிட்டேன் கைஸ். இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம் கூட பட விட மாட்டேங்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டோம். ஓகே, எப்படியாவது இந்த அட்டம்ப்ட்லையாவது போயிடணும். ஆனால் போக மாட்டோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எப்படி நான் சொன்ன மாதிரி போக மாட்டோம். இந்த அட்டம்ப்டில் போகணுன்னா போனோடனே அவுட் ஆகிட்டேன் கைஸ். குதிச்சுட்டே அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஆனால் இந்த அட்டம்ப்டில் பாருங்கள், நான் போயே காமிப்பேன். எப்படியாவது போயே ஆகுறோம். இதுதான் ஒன்று குதிக்கும் போதே கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ். எப்படிடா குதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த தலை இடின்னு இடிக்குது, குதிக்கவே முடியல. ஓகே தான், இந்த மாதிரி தான் எப்போவுமே ஆகுது. இந்த பைப்பில் மட்டும் குதிக்கிறதுக்கு 2-3 வாட்டி குதிச்சாதான் குதிப்பேனே. அப்பா நான் வேறு பயத்தில் போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க கைஸ். கீழே ஒரு வால்வு இருக்குது. அப்படியே குதிச்சிடலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டேன். சரி, இங்கேருந்து குதிச்சா மறுபடியும் இங்கே வந்துடுவோம். நான் அங்கேருந்தே குதிச்சிட்டேன். இங்கேருந்து கரெக்டாக குதிக்கணும். ஆக்சுவலி என்னென்னா ஏணி இருக்குது கைஸ், அந்த லேடர் இருக்குது. ஆனால் கீழே போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக குதிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ எதுக்கு மேலே போயிட்டுருக்கேன்? ஆக்சுவலி ஐ எம் கிரேசி கைஸ். என்னென்னா மேலே போகக்கூடாது, கீழே இன்னொரு வால்வு இங்கே இருக்குது, இது க்ளோஸ் பண்ணணும். மேலே போயிட்டு தான் ரியலைஸே பண்ணுறேன் வால்வு இருக்கே க்ளோஸ் பண்ணணுன்னு. ஓகே, மேலே வந்தாச்சு. மறுபடியும் மங்கி மாதிரி எகிரி குதிச்சு தாவணும். ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் கீழே விழுந்திருப்பேன் கைஸ். எப்படியாவது போயிடணும். சர்க்கிள் மாதிரி இருந்துட்டு ஓகே போயிடலாம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு போடும்போது தான் எனக்கு பக்குன்னு இருந்தது. ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் கீழே விழுந்திருப்பேன்.
எப்படியாவது வந்தாச்சு, நம்ம வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். மறுபடியும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப பிடிக்கும் போகிறதுக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் அட்டம்ப்டில் தான் நான் தோத்துட்டே இருப்பேன். எப்படியாவது ஆக்சுவலி லாஸ்ட்டில் போயிட்டு இந்த ரவுண்டில் அவுட் ஆகிருப்பேன் பாருங்களேன். அவுட் ஆகிட்டேன். இன்னும் 2 பாக்ஸ் மட்டும் தாண்டினா நான் அவுட் ஆகிருக்க வின்னர் ஆகிருப்பேன். இதுலேயும் அவுட் ஆகிருப்பேன். 3வது அட்டம்ப்டில் தான் நான் போயிருப்பேன். 3வது அட்டம்ப்டா இல்லை 4th அட்டம்ப்டான்னு தெரியலையே, பார்ப்போம் கைஸ். இதில் போயிடணும் கடவுளே, போயிடணும். எப்படியோ வந்துட்டோம் கைஸ். ஓகே, அடுத்ததுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறந்துட்டே இருப்போம், ரொம்ப பிடிக்கும். பறந்துட்டு விழுந்துடுவோம். அடுத்து இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ், அது இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா, கன் எடுத்துகிட்டு சுடுவோம். இப்போ ஒன்று நடக்கும் பாருங்களேன். கன் எடுக்க போவோன்னா பின்னாடியே ஓடி வந்துடுவானா, கன்று எடுக்க கிட்ட போகும்போது கரெக்டாக என்ன அடிச்சிருவாங்க கைஸ். எப்படியாவது போயிடணும். கிட்ட வந்துட்டான், எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் கன்னை எடுத்துகிட்டு அடின்னு அடித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டாங்க கைஸ். கிட்ட 1 செகண்டு போயிருந்தா கூட அடிச்சிருப்பான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வந்து இருக்கணும். ஓகே, வழி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே இந்த இடம் தானா, டவுட்டாகவே இருக்கே. இல்லை, இந்த இடம் இல்லை கைஸ், சாரி, மாற்றி வந்துட்டேன். நம்ம அந்தாண்ட போகணும். இது என்னடா, ஆல்ரெடி வந்திருக்கோம். நம்ம அந்தாண்ட போகணும், இந்தாண்ட வந்துட்டோம். அந்தாண்ட போயிட்டு ஒரு சறுக்கு மரத்தில், சறுக்கு மரம் இல்லை, ஆனால் அப்படி வந்து சருன்னு போவோம் பாருங்களேன். அவ்வளோதான், நான் ஒரு சங்கு சக்கரமாகவே மாறி போயிட்டேன். ஓகே கைஸ், இங்கே ஒரு ஏணி இருக்கும், அதை பிடிச்சி மேலே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம மேலே போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே போனால் லேசர் வேறு இருக்கும் கைஸ். இந்த லேசர் கிட்ட அடி வாங்காமல் நம்ம போகிறதே ஒரு ரொம்ப பெரிய தொல்லை. இதுதான் எனக்கு ஒரு நாள் வந்துட்டு லேசரு வந்துட்டு இருக்குன்னு தெரியாது கைஸ். சரி, அப்படியே போயிட்டேன். பார்த்தோன்னா லாஸ்ட் மினிட்டில் தான் பார்த்தேன் லேசர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மினிட்டில் தான் பார்த்தேன். ஆனால் நான் அப்படி தப்பாக போயும் லேசர்லேயே படாமல் நான் போயிட்டேங்க. எப்படின்னே தெரில, நான் எதுவுமே ஆப்ரேட் பண்ணல, அப்படியே போயிட்டேன். ஆனால் லேசரில் படாமலே போயிட்டேன். எனக்கு சத்தியமாக அது இருக்குன்னே தெரியாது. பறந்துகிட்டே இருக்குமே, ஸ்பைடர்மேன் இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த இதில் வந்துட்டு பிளாங்க் கேட்டிருக்காங்க, மெட்டல் பிளாங்க்ஸு மேலே தான் இருக்கும். அப்படியோ எடுத்துடலாம். எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே எப்படியும் 2 பிளாங்க் தான் தேவைப்படும். எதுக்கு ஒரு பிளாங்க் தேவையே இல்லாமல்? யாருக்காவது தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அதுவே எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாகவே இருந்திருக்கு. எப்படியோ 2 பிளாங்க் தான் தேவைப்படும், எதுக்கு ஒரு பிளாங்க் தேவையே இல்லாமல்? ஒருவேளை கீழே போட்டால் மறுபடியும் எடுக்க முடியாதுங்கிற காரணத்தினால 3 பிளாங்க் கொடுத்துருப்பாங்களோ? சரி விடுங்க, சேஃப்டிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் இவனை அடிக்கவே. இருந்தாலுமே எப்படியோ அதை அடிச்சிட்டேன் நான். எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல கைஸ். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் வர ரொம்ப பெருசாக இருக்கான், எப்படியோ நம்மளை அடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பயந்துட்டே அடிச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் அவன் ஸ்டெக் ஆகிட்டுன்னு பார்த்தோம், கிட்ட வந்துட்டானோ பிடிச்சி அழுத்தி பிடிச்சி அவனை அடிச்சிட்டேன் கைஸ். இப்படியோ ஓகே. எப்போவுமே காசெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அப்புறமேட்டு போகலாம். அவசரமே தேவையில்லை, காசு எடுக்காமல் அவசரமே பட மாட்டேன். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 430 ருபீஸ் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். எதுக்கு இந்த காசுலாம் கொடுத்துருக்காங்கன்னு யாருக்கும் தெரிஞ்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, மந்த்தே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் சங்கு சக்கரம் விட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கார் சங்கு சக்கரம். இந்த கார் நான் எப்போ எடுத்தாலுமே மக்கார் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கும் அதே மாதிரி தான் சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஓடணும். ஆனால் கார்லனா அப்படியே போயிடலாம். ஆனால் இந்த கார் தான் மக்கர் பண்ணிகிட்டே இருக்கும், ஏன்னு தெரில. ஓகே கைஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கிட்ட தான், எப்படியாவது போயிடலாம். இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட முடிகிற எண்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு ட்ரம்மு, ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். எதுக்குன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இது எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னா பின்னாடி ஒரு இடத்துக்கு போகணும். போய் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதுதான் அந்த இடம். இங்கே போட்டு இந்த பாக்ஸ் மேலே ஏறி, ஸோ இந்த பாக்ஸ் மேலே ஏறி ஹைட்டு பத்தலை கைஸ். இந்த பாக்ஸ் மேலே ஏறி அங்கே ஒரு ஏணி இருக்கும், அதில் ஏறினா ஹெலிகாப்டர் இருக்கும், அப்படியே பறந்து தப்பிச்சிடலாம். இந்த வீடியோ எண்டுக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். இன்னமும் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் எல்லாமே பண்ணிடுங்க. அப்புறம் என்ன ரோப்ளாக்ஸ் வீடியோ அடுத்தது வேணும்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டோம். கீழே போட்டோம் கைஸ், வெற்றிகரமாக கீழே போட்டேன். ஆனால் எங்கே வைக்கிறதாங்க கைஸ் தெரில, எப்படியோ குத்து மடிப்பாக வச்சாச்சு. இப்போ போயிட்டோம், கொஞ்ச நாள் தான். அதுதான் கைஸ், வீடியோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் மறக்காமல் நான் சொன்னது எல்லாமே பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஹெலிகாப்டரில் எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம், அடுத்த வீடியோ என்ன போடுறது மறக்காமல் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் யாத் கேமிங். பாய் கைஸ்.